Alhamdulillahi wassalatu wassalamu ala rasulillahi wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkam at-tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ankihul ayama minkum as-salihin min ibadikum wa imaikum. In yakunu fuqara'a yughnihimullahu min fadlihi wallahu wasi'un alim. Sadaqallahul azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆ பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, திருமணத்தை ஊக்குவியுங்கள், கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, திருமணம் என்பது இஸ்லாத்தில் ஊக்குவிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னா என்பதை நாம் அனைவரும் அறிவோம். திருமணம் உடன்படிக்கைகள் மூலம் கட்டமைக்கப்படுகின்றது. திருமணமான தம்பதிகளாக ஒன்றாக வாழ்வதற்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவை சட்டப்பூர்வமாக்குவதற்கும் இது உறுதுணையாக அமைகின்றது. பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரா அன்-நூருடைய 32வது வசனத்தில் திருமணம் செய்வதற்கான ஊக்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெளிவாக கூறுகின்றான். வ அன்கிஹுல் அயாமா மின்கும் வஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் இன் யகூனு ஃபுகராஅ யுக்னிஹிமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாசிஉன் அலீம். அதாவது, இன்னும் உங்களில் வாழ்க்கை துணையில்லா ஆடவர்களுக்கும் அவ்வாறே வாழ்க்கை துணையில்லா சாலிஹான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் நல் அருளை கொண்டு அவர்களை சீமான்களாக ஆக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்பதாக இந்த ஆயத் உணர்த்துகின்றது. உண்மையில் திருமணம் என்பது அல்லாஹுவின் கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலம் வெகுமதிகளை அறுவடை செய்வதற்கான ஒரு களமாக அமைகிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் திருமணத்தின் முக்கிய நோக்கத்தையும் குறிக்கோளையும் அல்லாஹுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வைக்க வேண்டும். இந்த நியத் மற்றும் குறிக்கோள் சரியாக இருந்தால் அல்லாஹ் நாடினால் திருமண வாழ்க்கையின் தொடர்ச்சியான வெகுமதியை அளிக்கும். உண்மையில் இது அன்பின் சக்தி வாய்ந்த பிணைப்பை ஏற்படுத்தும். அதுபோல மேலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனைகள் மற்றும் வீட்டு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக இது ஒரு சிறந்த வழியை கொடுப்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. சூரா அர்-ரூமுடைய 21வது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா இன்ன ஃபீ ذلك லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். அதாவது, இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே ஓப்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக இந்த ஆயத் நமக்கு உறுதி செய்கின்றது. எனவே அப்படி இருந்தும் சட்டப்படி திருமணங்களை பதிவு செய்யாத தனிநபர்களின் பொறுப்பற்ற அணுகுமுறையால் இந்த ஷரியாவின் அழகு சீர்குலைக்கப்படுகின்றது. அதுபோல இவர்கள் திருமணத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் மறைக்க விரும்புவதால் இவ்வாறு செய்யப்படுகின்றது. காரணம் எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தில் திருமணம் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. புகாரியிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்தி, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ அலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃபின் அஸர சுஃப்ரத்தின் ஃபகால மா ஹாதா. அதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலில் மஞ்சள் நிற குறியை கண்டு இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு, قال يا رسول الله إني تزوجت امرأة على وزن نبات من ذهب قال بارك الله لك أولم ولو بشاة. அதற்கு அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை
பேரித்தம்பல எடையின் அளவிற்கு தங்கத்தை வழங்கி, அதாவது மகர் கொடுத்து மணந்தேன் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று கூறிவிட்டு, ஒரு செம்மறியாடாயினும் எங்களுக்கு திருமண விருந்து கொடுங்கள் என்பதாக வலியுறுத்தினார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் ஒவ்வொரு திருமணத்தையும் சமூகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. நிச்சயமாக இந்த அறிவுரையில் ஞானம் இருக்கின்றது. இன்றைய சூழலில் திருமண அறிவிப்பை விரிவுபடுத்தி திருமணங்களை பதிவு செய்ய வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், உலில் அம்ர் எனப்படும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கோரிக்கையாகும். இது கவனிக்கப்பட வேண்டும். சூரா அன்-நிசா உடைய 59வது வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉ ரசூல வ உலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலி இன் குன்தும் துஅ்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ذلك خير وأحسن تأويلا. அதாவது, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவர்களாக இருப்பின் அதை அல்லாஹுவிடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். இதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பான அழகான முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே விவரிக்கின்றான். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அதே போல செக்ஷன் 25 ஆஃப் த இஸ்லாமிக் ஃபேமிலி லா ஃபெடரல் டெரிட்டரிஸ் ஆக்ட் 1984, அதாவது 1984 இஸ்லாமிய குடும்பவியல் சட்டமானது சட்டம் 303 பிரிவு 25 படி ஒவ்வொரு திருமணமும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை வலியுறுத்துகின்றது. அதே போல தி ஃபெடரல் டெரிட்டரிஸ் இஸ்லாமிக் ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ஜாவி என்று அழைக்கப்படுகின்ற கூட்டாட்சி பிரதேசங்களின் இஸ்லாமிய மதத்துறையானது திருமணமாகக்கூடியவர்கள் பதிவு செய்வதென்பது கட்டாயம் என்கிற செய்தியை உணர்த்துகின்றார்கள். ஃபெடரல் பிரதேசங்களின் ஷரியா வழக்குத்துறையின் பதிவுகளின்படி 2019 2024 வரை கிட்டத்தட்ட 2740 அங்கீகரிக்கப்படாத திருமணங்கள் நடந்துள்ளனர். இந்த வழக்குகள் தனிப்பட்ட அடையாளமில்லாத குழந்தைகளின் தரவு அதிகரிப்புக்கு பங்களிக்கின்றனர். மேலும் வாழ்க்கை துணைவர்களை சட்டப்பூர்வ வாழ்க்கை துணைவர்களாக சட்டம் அங்கீகரிக்காத போது அவர்களின் உரிமைகளும் பாதிக்கப்படுகின்றனர் என்கிற விஷயங்களை பதிவு செய்கின்றார்கள். அதுபோல இது தெளிவற்ற பரம்பரை மற்றும் குடும்ப மரபுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். மேலும் சொத்து வாரிசு தொடர்பான விஷயங்களுக்கும் இது கடினமாகும். குழந்தைகளின் கல்வி, திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்களில் கூட இது ஒரு பிரச்சனையாக அமையும் என்கிற விஷயங்களை எல்லாம் இவர்கள் உறுதி செய்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்றைய பிரசங்கத்திற்கு ஏற்ப சில ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றனர். அதாவது, முதலாவது, திருமணம் என்பது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைவதற்கான ஒரு வழி. இது ஷரியா வழிகாட்டுதல்களின்படி முடிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு திருமணமும் சட்டப்படி அறிவிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட வேண்டும். இது அனைத்து தரப்பினரின் நன்மைகள் மற்றும் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றது. மூன்றாவதாக, திருமண பதிவின் மூலம் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் அநீதியை தடுக்கலாம். இது நிச்சயமாக வாழ்வின் செழிப்பையும் பரக்கத்தையும் அதிகப்படுத்தி தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் வாழும் காலமெல்லாம் இஸ்லாமிய ஷரியத்தின்படி வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.